ஹலோ மக்களே 17வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல கோகு டீம் வந்து நிக்கிறாங்க. உடனே ஹரிஸ்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டிராகன் பால நாங்க தான் எடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. யார்டா நீங்கன்னு சொல்லிட்டு கோகு கேக்குறான். நான் தான் மாஜின் கூன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். டேய் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண விடுன்னு சொல்லிட்டு இருக்கா ஹரிஸ்னு. நான் ஹரிஸ்னு நான் ஒரு கிளிண்டுன்னு சொல்றாவா. உடனே நான் மாஜின் டூன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுங்க என்னடா பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு க்ளோரி ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். மாஜின் பூ மாதிரியே இருக்கானுங்களா கிட்டத்தட்டன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புல்மா பாக்குறா. அப்புறம் நீங்க டமகாமிஸ் கூட சண்டை போட்டு இதுல ஜெயிச்சிருக்கீங்க அப்படிதானு சொல்லிட்டு கோகு கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாடா நாங்க ஜெயிச்சு தான் நீங்க நிக்கிறோம், அது தோத்துருச்சுன்னு சொல்றானுங்க அவனுங்க. ஆனா ஒரு பக்கம் சுப்ரீம் கை வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காரு. சிஸ்டர்னு சொல்லிட்டு வராரு அவரு. நகரே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹரிஸ்னு. ஆனா எப்பவும் போல அதே மாதிரி நீ சின்னதா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல கோமா என்னைய குழந்தையாக்கிட்டான், அதனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த விஷயத்துக்கு தான் நீ டிராகன் பால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நார்மலாக பாக்குறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா உங்கள்கிட்ட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் நக்கலா சிரிக்காரு. நீங்க மட்டும் அந்த பாலை கொடுத்தீங்கன்னா எங்களோட விஷயம் நாங்க கேட்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதெல்லாம் தர முடியாது, எனக்கும் சில விஷயம் இருக்கு, அதை நான் கேட்கணும்னு சொல்றா அவ. நீனும் டெகசு மாதிரி சுப்ரீம் டிமாண்ட் கிங் ஆகலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டெகசு கூடலாம் என்னை கம்பேர் பண்ணாடா, என்னோட பார்வையே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் அந்த டிமாண்ட் ரூம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்தையே நான் மண்டியிட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம். எதுக்கு நீ இப்படிலாம் பண்ற, உன்னோட அறிவுத்தன்மையை யூஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. என்னது அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நக்கலா சிரிக்கா. இந்த சத்தத்தை கேட்டாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே வெளி உலகத்துல ரொம்ப அரகண்டான ஆள் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி நான் என்னோட ப்ரொபோசலை சொல்றேன். என்னோட மார்ஜின் வந்து உங்க கூட சண்டை போடும், இதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்க டிராகன் பால் அவங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும், ஓகேவான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல எங்கள்கிட்ட 2 இருக்கு, உங்கள்கிட்ட 1 தானே இருக்குன்னு சொல்றான் அவன். என்னோட டேமுக்கு வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலனா நான் வந்து இதை உடச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் அவன். ஓகேன்னு சொல்றான் ஒரு பக்கம் கோகு. சண்டை போட ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இது உனக்கு ஓகே தானே சொல்லிட்டு பிக்கலோ கேட்கறான். ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரிடா இந்த வாட்டி ராக் பேப்பர் சிசர்ஸ் போடுவோம், நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வெஜிட்டா. டேய் கடைசி டமகாமிஸ் கூட நீ தானே சண்டை போட்டா, இப்ப நான் தான் சண்டை போடுவேன், உன் வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க திரும்பியும். டேய் 2 பேரும் ஒன்னு சண்டை போட்டுருக்கோம், இப்ப நான் தான் இறங்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். டேய் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு புல்மா வாரா. இப்ப கோகோட டர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வெஜிட்டா நீ அடல்ட் ஆயிக்கோ, அதுக்கப்புறம் நீ சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா புல்மா. புல்மா சொன்னோட சரின்னு சொல்றான் அவன். கோகு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். இந்த பாலை போடுங்க இந்த வாரம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மார்ஜின் கூ போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். டேய் நீ எங்கடா அப்புறம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனாலும் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் மார்ஜின் டூ நீ இறங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவ்வளவுதானே இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பார்த்தா கோகுக்கு ஈக்குவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டூ களத்துல இறங்க போறான்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா கோகு அதை சொல்லிட்டு இன்னும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு அடிக்க வரான். கோகு இதை பிளாக் பண்ணி பின்னாடி போய்கிட்டே இருக்கான் அட்டாக் எல்லாத்தையும். ஆனா டூவையும் மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான் கோகு. அவன் கையோ ரப்பர் மாதிரி நீண்டு வந்துகிட்டு இருக்கு. பாஞ்சு அடிக்கிறான். நீயோ கோகு இறங்கி அடிச்சு வீசுதான் ஒரு பக்கம் கோகு. ஆனா அவன் சுத்தி வந்து அடிக்கிறான் ஒரு பக்கம். எல்லாத்தையும் பிளாக் பண்றான் கோகு. கையை திருப்பி கொண்டு வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். கையை பிடிச்சி இழுக்கான் ஒரு பக்கம். வாயில இருந்து ஒரு பவரை போட்டு ஒரு அட்டாக் போட்டுதான் கீயை யூஸ் பண்றான். ஆனா கோகு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு பாட்டுக்கு ஒரு திசையை நோக்கி துரத்துக்கிட்டே வரான். ஆனா கோகு நியோபுக்கு வச்சு அடிக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லத்தையும் ரப்பர் மாதிரி ஆக்கி கோகு லாக் பண்ணி தூக்கிட்டு வீசுறான். அவன் தூக்கிட்டு வீசுனா கோகு அதை பிளாக் பண்ணிட்டு இருக்கான். சடனா டென்ஷன் ஆயிட்டான். சூப்பர் சைனா மாறிட்டு ஒரு அட்டி அடிக்கிறான். ஆனா உடம்புல இருந்து அப்படி ஏர் ரிலீஸ் பண்ணி அதெல்லாம் பிளாக் பண்ணி நிக்கிட்டு இருக்கான் மார்ஜின் டூ ஒன்னும் சும்மா இல்ல, அவனும் வேற லெவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சூப்பர் சைன் கூட ஈக்குவல்னு சண்டை போடுறான் மார்ஜின் டூ. 2 பேரும் ஈக்குவலா பவர் அப் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கோகு உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பேன்சி அப்பா. கோகும் வேற லெவல் தான், ஆனா ஆப்பனண்ட் வேற லெவலா தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா எவனோ ஒருத்தன் மேலே ஏறி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சடனா கீ பவரை வாயில இருந்து யூஸ் பண்ணி ஒரு போர்டு போட போறான். அதுக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணுதான். அட்டாக் பண்ணி 2 பேரும் பிளாக் பண்றாங்க. வருது வேற யாருமே இல்ல, கோமா தான் வந்து நிக்கான். அந்த 3வது கண்ணை வச்சோடனே உடம்புலாம் வேற லெவலா மாறிடுச்சு. வந்தவன் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உங்க நடுவுல வந்து இன்டரப்ட் பண்ணதுக்கு நீ மன்னிச்சிருங்க, சில விஷயத்துக்கு நான் வந்தேன்னு சொல்றான் கோமா. டே நீனா கோமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோகு கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா சுப்ரீம் டிமாண்ட் கிங் கோமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஹரிஸ்னு. இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு மிரண்டாங்க. டெர்டியான் ஆக்கிலஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாரு நேவா. டெர்டியான் ஆக்கிலஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பேன்சி கேட்கறா. அது ஒரு லெஜெண்டரி கண்ணு, அது வேற லெவல் பவர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த பவர் மட்டும் எவன் ஒருத்தன் கெயின் பண்றானோ அவனுக்கு அழிக்க முடியாத பவர் வந்து கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த பவரா இவன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நேவா ஒரு பக்கம் ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆபரோட காலத்துல இது தொலைஞ்சிட்டு நான் சொல்லி கேள்விப்பட்டேன், அதுதானே இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் க்ளோரியோ. நேவாவும் ஆமான்னு சொல்றாரு. ஆனா இவங்க எப்படி
இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா, என்னோட விஷயத்தை நீங்களே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான் கோமா ஒரு பக்கம். உடனே புல்மா அதை கூர்ந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. டே, இந்த டெர்டன் ஆக்லஸ் வந்து உன் பெல்ட்ல இருந்த மாதிரியே இருக்குடா ஹைபிஸ், பாத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன்னை கீழே பாக்குற அவன் பெல்ட்டை காணோம். டே, உன் பெல்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இப்ப அந்த பெல்ட் எல்லாம் எதுக்கு தேவை, அது எங்கேயும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கண்டுக்கிடாம நின்று பேசிக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப என்னடா என் கூட சண்டை போடையாடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பான்னு சொல்லிட்டு கோமா வேற லெவலா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நான் எடுத்த பவர் உங்களுக்கு எப்படி காப்பிக்கன்னு சொல்லிட்டு காட்ட தாண்டா இங்க வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் ரிங்கை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பவரை பூட் அப் பண்றான். சுத்தி இருக்க கல்ல மட்டும் ஒன்னா இணைய ஆரம்பிக்கி அது ஒரு ரிங்கா மாறுது. அதை சடனா ஒன்னா கம்பைன் பண்றான். அவன் பவர் வேற லெவலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோமா சூப்பரா யூஸ் பண்றான். அது ஃபுல்லா கம்பைன் ஆகி அதுவே ஒரு தலை மாதிரி உருவாகுது. சூப்பரா உண்டாக்கிட்டான். அதை எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வெஜிடோ பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வராம. உனக்கு உண்மையிலே உன் பவரை யூஸ் பண்ண நினைக்கிறியா, நான் இந்த வாரம்னு சொல்லிட்டு வெஜிடா வேற லெவலா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இருடா வெஜிடான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கோகு. ஆனா அவன் வெஜிடாவே ஒரு அடி அடிக்கான். வெஜிடாவோ ஏர்ல பறந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாஞ்சு வந்து அடிக்கலான்னு வரான். என்னன்னு பார்த்தா அவன் பில்டிங்கே உடைய ஆரம்பிச்சிருச்சு. டே, ஏன் பில்டிங் உடையும் சொல்லிட்டு கிங் கோமா முழிக்கிறான். டே, என்னோட பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு வரான். ஆனா வெஜிடாவை கீ பவர் யூஸ் பண்ணி அட்டின்னு அடிச்சு நொறுக்குதான். யாரட்டா அடிக்கன்னு சொல்லிட்டு வெஜிடாவை அடிச்சல வெஜிடா செதறிட்டான். டென்ஷன் ஆயிட்டான் வெஜிடா. சூப்பர் சைன் பவர் யூஸ் பண்ணி அண்ணல் வேகத்துல வந்து அடிக்கிறான். ஆனா கோமாக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. அசால்ட்டா பிளாக் பண்றான். டே, எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் எல்லாரும் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. குளோரியும் களத்துல இறங்கிட்டான். ஒரு பக்கம் கோகு இது வரைக்கும் எல்லாரையும் கூட்டு போய் சண்டை போடுன்னு நினைக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா புல்மா. எதிரி அந்த மாதிரி, அதனால தான் அப்படி போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா நேவா. சடனா பார்த்தா எல்லாரும் எல்லா திசையில இருந்து அடிக்கிறாங்க. எல்லாருமே கீ பவரை சென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கோகும் ஒரு பக்கம் சூப்பர் சையனா மாறிட்டான். ஆனா எல்லாத்தையும் சிங்கிள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடிச்சு நொறுக்குதான். எல்லாரும் பிளாக் பண்ணி போறாங்க. ஆனா கோகும் விட மாட்டுக்கான். மூணாவது கண்ணோட பவர் இதானடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே புல்மா கீழே இருந்து கத்துறா. ஆமா, உங்க ஆளுங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க தானே, அவங்களும் சண்டைக்கு போனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புல்மா ஹரிஷ்னு ஆளுகள்கிட்ட கட்டுக்கிட்டு இருக்கா. ஹரிஷ்னு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா கோமா வேற லெவலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஹரிஷ்னு அப்படியே வந்து மைண்டை இறக்குதா. சரி, நீங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு போங்கன்னு சொல்றா. அவ்வளவுதான் இந்த போறன்னு சொல்லிட்டு மார்ஜின் பயல்களும் வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னையே தூக்கிட்டு போங்கன்னு சொல்றா புல்மா. என்னன்னு பார்த்தா அந்த சண்டை போட இடத்துக்கு போய் ஸ்ட்ரெயிட்டா பறந்து போய் பார்க்க போறாங்க. உடனே நேவா அப்படியே அமைதியா நின்று டமகமிஸ்ட கண்ணடிச்சு நின்னுக்கிட்டு இருக்காரு. திரும்பி கண்ணடிக்காரு. அது முழுக்கி நானான்னு சொல்லிட்டு கேக்குது. அது ஆமான்னு சொல்றாரு. அதையும் போய் சண்டை போட சொல்றாரு அவரு. என்னன்னு பார்த்தா நேவாக ஒரு பவரை கொடுக்குறாரு. சொன்னோன்னே அது புரிஞ்சுக்கிட்டு அதுவும் களத்துல இறங்கி சண்டை போடுறதுக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் ஒன்னா களத்துல இறங்கிட்டானுங்க. வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பாஞ்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல மார்ஜின் டூ அது பவரை யூஸ் பண்ணி லாக் பண்ணுது. வேற லெவலா இறங்குறாங்க ஆளாளுக்கு. இவங்கெல்லாம் நின்று ஒரு பக்கம் சண்டை போடல. டமகாமிஸ் வேற லெவலா வருது. ஸ்ட்ரெயிட்டா தேடையில எதுக்கு அட்டாக் பண்றாங்க. ஆனா தேடை அசால்ட் நின்று பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாரும் ஒன்னாவே அசம்பிள் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் புல்மா டீமும் மேல வந்து நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோகுவோ டென்ஷன் ஆயிட்டான். பிக்கோலோ வெஜிடா எல்லாருமே ஒன்னா அசம்பிள் ஆகி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜெயிக்காம இங்கிருந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு சடனா கோமா பவர் அப் பண்றான். வேற லெவல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க கல்ல மட்டும் உடைச்சு எடுத்து அவங்க மேலத்துக்கு வீசிக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க பிளாக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. டமகமிஸோ அப்படியே அசால்ட்டா நின்று பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் 3 பேரும் 3 திசையில வராங்க. ஆனா பாஞ்சு கோமாவை தான் அட்டாக் பண்றாங்க. ஆனா கோமா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். சுத்தி போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் கோகு பாஞ்சு வந்து ஒரு அடி அடிக்கான். அப்படி ரப்பர் மாதிரி சுத்தி கோமாவே லாக் பண்றாங்க. ஆனா அவன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான் கோமா. சடனா எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாருமே அவங்களோட ஃபைனல் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டமகமிஸோ பவர் பண்ணி நின்றுட்டு இருக்கு. கோமாவும் நக்கலா சிரிக்கான். எல்லாருமே ஒரே இடத்துல வச்சு ஒரு அட்டாக்க போடுறாங்க. எல்லா அட்டாக்கையுமே ஒன்னா நின்று பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான் கோமா. ஆனா எல்லா அட்டாக்கையும் வாங்கி அப்படியே ரிட்டர்ன்ல வாங்கி விடுதான். அடிச்சட்ல எல்லாருமே செதறுதாங்க. உன்னை வெஜிடோ கேட்கறான். டே கேக்கரோட்டு, அந்த ரிவைவ் பக் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். டே அது இங்கதான் இருந்துச்சுன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா சண்டேல இருந்து வேற எங்கேயோ பெருச்சு வெஜிடா அப்படியே சாய்தான். இதுல ஒரு பக்கம் கோமா அப்படியே பிடிச்சி கோகுவை பிடிச்சி லாக் பண்ணி தூக்கிக்கிட்டு இருக்கான். கோகு அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கோகுவை நோக்கி ஒரு பெரிய பவரை யூஸ் பண்றான். ஆனா டமகாமிஸும் மார்ஜின் டூ முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. கோகு மேல அட்டாக்கே விடாம நின்னுட்டு இருக்காங்க அவங்க. சரிடா, எனக்கு வேற சாய்ஸே இல்ல, நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோகு டென்ஷன் ஆயிட்டான். சடனா பவரை பூட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் சூப்பர் சையன் 3க்கு அப்படி கொஞ்சமா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கான். கோகு சூப்பர் சையன் 3ஆ மாறி நின்னுக்கிட்டு இருக்கான். அசால்ட்டா பிளாக் பண்ணி நிக்கிறான் கோகு. ஒரு பக்கம் சும்மாவே வேற ரோல் பண்ணுவான். இதுல சூப்பர் சையன் 3 வர மாறிட்டான். அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.